ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வஞ்சர மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கிறேன். முதல்ல ஃபிஷ் ஃபிங்கருக்கு நம்ம மேரினேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷை. அதுக்கு நான் இப்போ மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் plain மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு முட்டை உடைச்சு அதையும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா இது கூட பெரட்டி விட்டுருங்க. நல்ல மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போது ஒரு 2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்படியே இப்போது கவர் பண்ணி நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன் 2 hours. அதுக்கப்புறம் திரும்ப ஆஃப்டர் 2 hours நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 2 hours ஆகிடுச்சு. நான் ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்துட்டேன். இங்கே நான் பிரெட் கிராம்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி பிரெட் கிராம்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு என்னோடய சிக்கன் கட்லெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போது நான் இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த பிரெட் கிராம்ஸில் நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி ஒரு 2-3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு அப்போ சரியாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த கிராம்ஸ் எல்லாம் நல்லா அதில் பிடிக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா தீஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் அது வறுபடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா உடையும். பொன்னிறமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். வெந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. பிரெட் கிராம்ஸ் செய்கிறதுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தவா எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. நல்ல சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பிரெட்டு தேவையோ அவ்வளோ பிரெட்டை எடுத்து எண்ணெய் தடவாமல் அது மேலே வச்சு சூடு பண்ணுங்கள். ஒரு பக்கம் சூடு பண்ணுங்கள், அப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் சூடு பண்ணுங்கள். நல்ல 2 பக்கமும் நல்ல செவந்து சூடான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை அதுலேயே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 minutes to 10 minutes அப்படியே விட்டுருங்க. அப்போ அது நல்லா ஹார்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிரெட்டை எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா, பல்ஸில் போட்டு எடுத்த உடனே அது அப்படி பொடி பொடியாக இப்போ உங்களுக்கு காமிச்சன்ல எப்படி நம்ம ஃபிஷ்ஷை இது பண்ணோன்ட்டு அந்த இதில் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்புறம் அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி தான் பிரெட் கிராம்ஸ் பண்ணுறது. நான் எப்போவும் கடையில் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே தான் செஞ்சுக்கிறது ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைக்கி ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல உள்ளெல்லாம் நல்ல வெந்து கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Until then, bye.